வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். முதல் முறையாக உங்கள் காலை பொழுதை அலங்கரிக்க வந்திருக்கும் கௌரி ஆன்மீக சேனலில் இன்றைய நிகழ்வான பஞ்சாங்க நிகழ்வுகளையும் இன்றைய நாளை சிறப்பான நாளாக தரக்கூடிய ராசிகளான 3 ராசிகளுக்குண்டான பலன்களையும் உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவது உங்கள் கௌரி ஆன்மீக சேனல். எப்பொழுதும் நீங்கள் கௌரி ஆன்மீக சேனலுக்கு ஆதரவை நல்கி தருகிறீர்கள். அதேபோல இந்த பதிவையும் நீங்கள் ஆதரித்து பெருமளவு வெற்றியை தந்து எங்களுக்கு உதவுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு பதிவுக்குள் போகலாம். அன்பர்களே, இன்று பஞ்சாங்க நிகழ்வை பார்த்துவிடலாம். நிகழும் ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள் ஞாயிறு வாசரம் சதுர்த்தி திதி, அஸ்தம் நட்சத்திரம், சாத்தியம் யோகம், கரணம் பத்திரை கரணம், சித்த யோகம் கூடிய சுபமிகு நன்னாள். இந்நாளில் சிறப்புத்துவம் தரக்கூடிய, சிறப்பை பெறக்கூடிய ஒரு 3 ராசிகள் இருக்கிறது. அந்த 3 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்து விடுவோம். இந்த சிறப்பு நாளில் இந்த 3 ராசிகளுக்கு மிகவும் சிறப்பை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. முதலாவது ராசியாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு நீங்கள் எதிர்பாரா ஒரு லாபம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களது பணம் செல்வத்திலிருந்து ஒரு தொகையை எடுத்து சேமிப்பீர்கள். அது மட்டும் அல்லாது உங்கள் அண்ணன், மூத்த சகோதரன் அவர்கள் நட்பு பாராட்டுவார்கள். அவரோடு மனம் விட்டு பேசுவீர்கள். ஒரு சிறந்த நிகழ்வு அவர்களால் நிகழ இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு நண்பர், நண்பிகள், மறைமுகமானவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களிடத்தில் இருந்து இன்று நல்ல விதமான ஒரு அணுகுமுறை, நல்ல ஒரு நட்பு, இன்னும் சொல்ல போனால் அவர்களின் வழியாக ஒரு சிறந்த அனுகூலம் இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. ஆணாக இருந்தால் நண்பிகள், பெண்ணாக இருந்தால் நண்பர்கள், அவர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு சிறந்த அனுகூலம் நடக்க இருக்கிறது. சிலர் ஆன்மீக சிந்தனை, ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்களை தெரிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சந்திப்பார்கள். கோவிலுக்கு சென்று சிலருக்கு கருவறைக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையப்பெறுகிறது. என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களது கணவன் அல்லது மனைவி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்து உங்களுக்குள்ள பிரிவுகள் இருந்தால் அந்த பிரிவுகள் நீங்கி இன்று மகிழ்ந்து குழாவி காதலை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் இருக்க போகிறது.
உங்கள் நண்பர் உங்களை நட்பு பாராட்டுவார், மெச்சுவார். நண்பர்களுக்குள்ளே சிறந்த ஒரு அனுகூலம் இருக்கப் போகிறது. சமுதாயத்தில் உங்களை இகழ்ந்தவர்கள் இன்று உங்களை நட்பு பாராட்டுவார்கள், உச்சி முகர்வார்கள், புகழ்வார்கள். புதிதாக கூட்டு தொழில் ஒப்பந்தம் செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டு. கூட்டு தொழிலுக்கு ஒப்பந்தம் செய்து கையெழுத்து போட வேண்டும் என்றால் தாராளமாக இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களே. ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசிக்கார அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கப் பெற இருக்கிறது. விதவிதமான உணவு வகைகள் உண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆடை ஆபரணம் அணிகலன்கள் வாங்குவீர்கள், பர்ச்சேஸ் செய்வீர்கள். சிறுதூர பிரயாணத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சிறுதூர பிரயாணம் உண்டு. சகோதரன் சகோதரிகளால், இளைய சகோதரன் சகோதரிகளாக குறிப்பாக அவர்களிடம் இருந்து உங்களுக்கு நல்ல தகவல் செய்திகள் கிடைக்கும். அவர்கள் உங்களின் மீது அன்பும் பற்றும் வைத்து நல்ல ஒரு நிகழ்வை கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் பெற இருக்கிறீர்கள். இந்த சிறப்புகளை எல்லாம் இந்த 3 ராசிக்கார அன்பர்கள் நீங்கள் பெறப்போகிறீர்கள். நீங்கள் இந்த பதிவை பார்த்துவிட்டு இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு அமையப் பெற்றதா அப்படின்றத, அனுபவித்தீர்களா, நடந்ததா அப்படின்றத கமெண்ட்ல தெரிவியுங்கள். அதுதான் எங்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் இன்னும் உங்களுக்கு சிறந்த படியான பதிவுகளை கொடுப்பதற்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அதனால தயவு கூர்ந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.